ஜீவ தண்ணீர். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசுவின் சீஷர்கள். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்திருக்கிறார்கள். யாக்கோபுடைய கிணற்றின் அருகே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். அவர் பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் இருக்கிறார். அப்போது அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போகிறார்கள். இந்த சமயத்தில் சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்வதற்காக அந்த கிணற்றிற்கு வருகிறாள். தண்ணீர் எடுத்து கொடுத்து உதவி புரிவதற்கு இந்த ஸ்திரீக்கு வேலைக்காரர்கள் யாரும் இல்லை. எல்லா வேலையையும் இவளே செய்ய வேண்டும். சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீ எதேச்சையாக இந்த கிணற்றிற்கு வருவது போல தோன்றினாலும் இவள் தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவே அங்கு வந்திருக்கிறாள். இவளுடைய ஜீவியத்தில் தேவனுடைய கிருபை கிரியை செய்யும்படியாக இந்த வேளை நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷரும் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரோடு போஜனம் பண்ண ஊருக்குள்ளே போகவில்லை. இயேசு கிறிஸ்துவின் போஜனங்களை அவருடைய சீஷர்களே வாங்கி கொண்டு வந்து அவரிடம் போஜனம் பண்ண கொடுப்பார்கள். சமாரியருடைய ஊருக்கு யூதர்கள் பொதுவாக போக மாட்டார்கள். அவர்கள் சமாரியரோடு எந்த சம்பந்தமும் கலவாமல் விலகியே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதராக இருப்பதினால் அவர் சமாரியரோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று நினைத்து சமாரியருடைய ஊருக்கு போகவில்லை என்று நினைக்கக்கூடாது. வேறு காரணங்களுக்காக இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுவதற்கு ஊருக்குள்ளே போகாமல் இந்த கிணற்றண்டையில் தங்கி இருந்திருக்க வேண்டும். தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் இந்த கிணற்றிற்கு சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீ தண்ணீர் மொள்வதற்காக வரப்போகிறாள் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தை அவளுக்கு அறிவிக்க சித்தம் கொண்டிருக்கலாம். ஒருவேளை பிரயாணத்தில் இளைப்படைந்திருப்பதினால் ஓய்வெடுக்க வேண்டும் என்று விரும்பி ஊருக்குள்ளே போகாமல் அவர் கிணற்றண்டையில் தங்கியிருக்கலாம். இது அமைதியான சூழ்நிலை, வசதியாக இருக்கிறது, இங்கு யாரும் இல்லை. ஓய்வெடுப்பதற்கு போஜனமும் அவருக்கு அங்கே வந்து விடுகிறது. இவை எல்லாவற்றையும் மனதில் நினைத்து இயேசு கிறிஸ்து ஒருவேளை போஜனம் பண்ண சமாரியருடைய ஊருக்குள்ளே போகாமல் இந்த கிணற்றண்டையிலே தங்கி இருக்கலாம். இயேசு கிறிஸ்து விரும்பி இருந்தால் சமாரியருடைய ஊருக்குள்ளே போய் அங்குள்ள வசதியான ஒரு சத்திரத்தில் ஓய்வாக அமர்ந்து நேர்த்தியான போஜனத்தை புசித்திருக்கலாம். அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்ய சத்திரத்தில் வேலையாட்கள் இருந்திருப்பார்கள். ஊருக்குள்ளே திரளான ஜனங்கள் கூடியிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து விரும்பி இருந்தால் ஊரில் உள்ள திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்திருக்கலாம்.
பொதுவாக அவர் திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவது வழக்கம். ஆனால் இந்த சூழ்நிலையிலோ இயேசு கிறிஸ்து அவள் ஒரே ஒரு நபராக இருந்தாலும் அவளுக்கு, அந்த சமாரிய ஸ்திரீக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சித்தம் கொள்கிறார். இவள் ஒரு அந்நிய ஸ்திரீ, ஏழை என்றாலும் இயேசு கிறிஸ்து இவளையும் மறந்து விடாமல் இவளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவின் இந்த முன்மாதிரியை பின்பற்றி ஊழியம் செய்ய வேண்டும். திரளான ஜனங்களுக்கு ஊழியம் செய்வது நல்லதுதான். என்றாலும் ஏதாவது ஒரு ஏழை ஆத்துமா மரண படுக்கையிலோ அல்லது வியாதி படுக்கையிலோ ஆதரவில்லாத அனாதையோ இருந்தாலும் அந்த தனி ஆத்துமாவுக்கும் ஊழியம் செய்ய தவறிவிடக் கூடாது. தாகத்துக்கு தா. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள கிணற்றிற்கு வந்தபோது இயேசு கிறிஸ்து தாமே அந்த ஸ்திரீயோடு உரையாடலை துவக்கி வைக்கிறார். தன்னுடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்து உதவி புரியுமாறு கேட்கிறார். இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து, தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். நம்மை ஐஸ்வர்யவான்களாக ஆக்குவதற்காகவே தம்மையே தரித்திரராக்கி கொண்ட இயேசு கிறிஸ்து இப்போது தம்மை ஒரு பிச்சைக்காரர் போல பாவித்து தமக்கு தண்ணீர் கொடுத்து உதவி புரியுமாறு கேட்கிறார். அந்த ஸ்திரீயோடு உரையாடலை தொடர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய தாகத்தை பற்றி பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவருடைய சிறியவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் நாம் அதன் பலனை அடைவோம். ஒவ்வொரு சிறியவரும் நம்மிடம் ஏதாவது உதவி கேட்கும் போது இயேசு கிறிஸ்துவே அவர்கள் சார்பாக நம்மிடத்தில் உதவி கேட்பது போன்று அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னோடு பேசுவதை நினைத்து இந்த ஸ்திரீ ஆச்சரியப்படுகிறாள். ஏனெனில் யூதரும் சமாரியரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள், விலகியே இருப்பார்கள். யூதர்கள் சமாரியரை மதிப்பதே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒரு யூதராக இருந்தாலும் சமாரியா நாட்டாளாகிய தன்னிடம் தாகத்துக்கு தா என்று கேட்பது இவளுக்கு மிகுந்த ஆச்சரியமாயிற்று. இயேசு கிறிஸ்து கிணத்துக்கு தண்ணீர் மொள்ள வந்த ஸ்திரீயிடம் 7 தடவை பேசுகிறார். முதலாவதாக தாகத்துக்கு தா என்று கூறி படிப்படியாக தம்மை பற்றி அவளுக்கு வெளிப்படுத்தி இறுதியில் உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று தம்மை பற்றி கூறுகிறார். கிழக்கு தேசங்களில் பெண்களே கிணற்றுக்கு தண்ணீர் பிடிக்க வருவார்கள். எப்படி கேட்கலாம்? யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீயிடம் இயேசு கிறிஸ்து தாகத்துக்கு தா என்று கேட்டவுடன் அந்த ஸ்திரீ ஒரு சண்டைக்காரியைப் போல பேச ஆரம்பித்து விடுகிறாள். என்னிடம் எப்படி கேட்கலாம் என்று இயேசு கிறிஸ்துவிடம் சண்டை போடுவது போல கேட்கிறாள். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள். ஆகையினால் நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று இயேசுவிடம் கேட்கிறாள். இந்த உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் யுத்தங்களும் நடைபெறுகின்றன. இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மார்க்க பேதங்கள் தான். மத அடிப்படையில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாதானம் பண்ணுவதற்கு கடினமாக இருக்கும். சண்டை போடுகிறவர்கள் தங்களுடைய மதத்தை குறித்து எப்படித்தான் மேன்மையாக பேசினாலும், தங்களுடைய மார்க்கம்தான் மெய்யான மார்க்கம் என்று சாதித்தாலும், சண்டை போடுகிறவர்கள் மெய்யான மார்க்கவாதிகள் அல்ல. ஒருவர் தேவன் மீது அன்புள்ளவராக இருப்பார் என்றால் அவர் சண்டை போடாமல் சமாதானம் பண்ணுகிறவராகவே இருப்பார். இயேசு கிறிஸ்து தன்னுடன் பேச ஆரம்பித்த உடனேயே இந்த ஸ்திரீ யூதர்களை பற்றி குறை கூற ஆரம்பித்து விடுகிறாள். யூதர்களுடைய தவறான மனப்பாங்கு, தவறான அணுகுமுறை ஆகியவற்றை ஒளிவு மறைவில்லாமல் தன் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே கூறிவிடுகிறாள். நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று யூதருக்கும் சமாரியருக்கும் இடையில் இருக்கும் பிரச்சனைகளை முன்வைத்து பேசுகிறாள். யூத மார்க்கத்திலும் சமாரியா மார்க்கத்திலும் வைராக்கியமாக இருப்பவர்களுக்கு
இந்த ஸ்திரீயின் பேச்சு நியாயமானதாக தெரியும். ஆனால் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கோ இந்த ஸ்திரீயின் பேச்சு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்பது சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீக்கும் மிகுந்த ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து இவரிடத்தில் உதவி கேட்கிறார். பொதுவாக யூதர்கள் இருதயத்தில் பெருமை உள்ளவர்கள். தங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அவர்கள் சமாரியரிடத்தில் உதவி புரியுமாறு கேட்கவே மாட்டார்கள். தாகமாய் இருந்தாலும் தாகத்துக்கு தா என்று சமாரியரிடம் கேட்பதற்கு பதிலாக தாகத்தின் கொடுமையை தாங்கிக் கொள்வது உத்தமமானது என்று வைராக்கியமாக இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ யூதராக இருந்தாலும் யூத மார்க்கத்தின் பெருமை அவரிடத்தில் சிறிதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை போலவே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் பெருமை இருக்கக்கூடாது. நம்முடைய தேசம், நம்முடைய இனம், நிறம் என்று எந்தவிதமான பெருமையோ வைராக்கியமோ நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து நன்மையும் கிருபையும் நிறைந்தவராக இருக்கிறார். நம்மிடத்திலும் நன்மையும் கிருபையும் நிறைந்திருக்க வேண்டுமே அல்லாமல் பெருமையும் பொறாமையும் நிறைந்திருக்க கூடாது. இயேசு கிறிஸ்து மற்ற யூதர்களைப் போல தன்னுடைய யூத மார்க்கத்தில் வைராக்கியமுள்ள ஒரு சாதாரண யூதரைப் போல இருப்பார் என்று இந்த ஸ்திரீ எதிர்பார்க்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இவருடைய எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கிறார். சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீயை பார்த்து விலகி போய்விடாமல் அவளிடத்தில் தாகத்துக்கு தா என்று இயேசு கிறிஸ்து உதவி கேட்கிறார். அவள் சமாரியா ஸ்திரீயாக இருந்தாலும் அவள் கொடுக்கும் உதவியை ஏற்றுக்கொள்ள இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீயிடம் தண்ணீர் வாங்கி தம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் நோக்கமல்ல. அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் சித்தம். இதற்காகவே இயேசு அந்த ஸ்திரீயோடு தம்முடைய உரையாடலை ஆரம்பித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை உபதேசம் பண்ணுகிறார். நீ தேவனுடைய ஈவை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் என்று கூறுகிறார். யூதருக்கும் சமாரியருக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை பற்றி இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று அந்த ஸ்திரீ இயேசுவிடம் கேட்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ யூதருக்கும் சமாரியருக்கும் இடையில் உள்ள பிரச்சனையை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுகிறார். நமக்கு பிறரோடு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்றால், கருத்து வேறுபாடு இருக்கும் என்றால், அதை பற்றி பேசாமல் இருந்தாலேயே அந்த பிரச்சனை தானாக தீர்ந்து விடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. பிரச்சனையை பற்றி அதிகமாக பேச பேச பிரச்சனையின் உக்கிரம் அதிகரிக்கும். யூதருக்கும் சமாரியருக்கும் இடையிலுள்ள பிரச்சனையை பற்றி பேசி அவருடைய மனக்குழப்பத்தை தீர்த்து வைப்பது இயேசு கிறிஸ்துவின் நோக்கமல்ல. தனக்கு இரட்சகர் தேவை என்று அந்த ஸ்திரீ உணர வேண்டும். இந்த ஸ்திரீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். இதுவே இயேசு கிறிஸ்துவின் நோக்கம். சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீக்கு இப்பொழுது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள மிகப்பெரிய சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. இது கிருபையின் காலம். இந்த காலத்தை விரயம் செய்துவிடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீ தனக்கு தெரிந்ததை பேசுகிறாள். யூதரும் சமாரியரும் சம்பந்தம் கலவ மாட்டார்கள் என்பது இந்த ஸ்திரீக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த ஸ்திரீக்கு இதுவரையிலும் தெரிந்திராத ஒரு சத்தியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து கூறும் இந்த சத்தியத்தை குறித்து சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீ இதுவரையிலும் அறியாமல் இருக்கிறாள். நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் என்று இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயிடம் கூறுகிறார். இந்த ஸ்திரீயின் பார்வையில் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண யூதராகவே தெரிகிறார். பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் கிணற்றின் அருகே உட்கார்ந்திருக்கும் யூதராகவே தெரிகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மை பற்றிய மெய் சத்தியத்தை அந்த ஸ்திரீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஈவாக இருக்கிறார்.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் அளவில்லாத அன்பின் அடையாளமே இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ஈவாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் பெற்றிருப்பது நம்முடைய ஜீவியத்தில் நாம் பெற்றிருக்கும் மிகப்பெரிய சிலாக்கியமாகும். தேவனுடைய ஈவை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தாகத்துக்கு தா என்று கேட்கிற இயேசு கிறிஸ்துவிடம் தேவனுடைய ஈவை நாம் பணிவோடும் பயபக்தியோடும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தாகத்துக்கு தா என்று இயேசு கிறிஸ்து கேட்பதினால் அவர் குறைவுடையவர் அல்ல, அவர் சம்பூரணர். எல்லோருடைய தாகத்தையும் தீர்ப்பதற்கு போதுமானவர். தாம் இன்னார் என்பதை இந்த ஸ்திரீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். தன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை அந்த ஸ்திரீ அறிந்திருந்தால் அவளே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எனக்கு தாகத்துக்கு தாருங்கள் என்று கேட்டிருப்பாள். இயேசு கிறிஸ்துவும் அவளுக்கு தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்திருப்பார். அது சாதாரண தண்ணீர் அல்ல, இயேசு கிறிஸ்து கொடுப்பது ஜீவ தண்ணீராய் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் பணிவோடும் பயபக்தியோடும் கேட்டுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய மெய்யான ஞானம் உள்ளவர்கள் அவரை தேடுவார்கள். தேடுகிறவர்கள் மாத்திரமே இயேசுவை கண்டடைய முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய மெய்யான ஞானம் இருக்கிறவர்கள் எதையெல்லாம் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள் என்பது அவருக்கு தெரியும். தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டால் அவர் அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் ஜீவ தண்ணீர் என்று குறிப்பிடுவது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் வார்த்தையாகும். ஆவியானவர் கிணற்றின் அடியில் தேங்கி இருக்கும் தண்ணீரை போன்றவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள நீரோடையை போன்றவர். ஆவியானவரின் கிருபை ஜீவ தண்ணீரை போல இருக்கிறது. தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க முடியும். தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவர் ஆவியானவரை கொடுக்கிறார். ஜீவ தண்ணீர் என்னும் வார்த்தைக்கு நின்று போகாத நித்திய நீரூற்று என்று பொருள். தேவனுடைய ஈவுகள் கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், ஆவிக்குரிய வரங்கள், ரட்சிப்பு, நித்திய ஜீவன், தெய்வீக அழைப்பு, நல்ல ஈவுகள், ஊழியக்காரர்கள், சுவிசேஷத்தின் ஈவுகள், கிருபையும் சத்தியமும், ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர், பரிபூரண முன்மாதிரி, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மகிமை, மெய்யான அப்பம், நித்திய ஜீவன், சமாதானம், ஜெபத்திற்கு பதில்கள். உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இயேசு கிறிஸ்துவின் உரையாடல் இந்த ஸ்திரீக்கு புரியவில்லை. இவள் உலக பிரகாரமான சிந்தனையில் இருக்கிறாள். இயேசு கிறிஸ்து இவளுக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய சத்தியத்தை கூறுகிறார். ஆனால் இவளோ கிணற்றை பற்றியும் கிணற்றில் உள்ள தண்ணீரை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். தன்னுடைய அறியாமையினால் இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடம் 2 கேள்விகளை கேட்கிறாள். அவையாவன, உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? இயேசு கிறிஸ்து தெய்வீக சத்தியத்தை அடையாளமாகவும் உருவகமாகவும் பேசுகிறார். ஆனால் இந்த ஸ்திரீயோ இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை உலக பிரகாரமாக சிந்தித்து பார்க்கிறாள். இயேசு கிறிஸ்து நிக்கதேமுவிடம் மறுபடியும் பிறப்பதை பற்றி பேசிய போது அவனும் இந்த ஸ்திரீயைப் போலவே உலக பிரகாரமாக சிந்தனை பண்ணினான். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்ன என்பது இந்த ஸ்திரீக்கு தெரியாது. அவரால் எல்லாம் ஆகும் என்பதை இவள் இன்னும் தெரிந்திருக்கவில்லை. அறியாமையில் இருக்கிறாள். தன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கும் இயேசு கிறிஸ்துவினால் இந்த உலகத்திற்கே ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும் என்னும் சத்தியம் இந்த ஸ்திரீக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மேன்மையும் மகத்துவமும் அவளுக்கு புரியவில்லை. ஆகையினால் யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ என்று எல்லோருக்கும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தே இந்த ஸ்திரீ இந்த கேள்வியை கேட்கிறாள்.
இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்க போதுமானவர். அவரால் எல்லாம் ஆகும். அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆனால் இந்த ஸ்திரீயோ இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண யூத மனுஷனாக மாத்திரமே காண்கிறாள். இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை அந்த ஸ்திரீ அறிந்திருந்தால் ஜீவ தண்ணீரை கொடுக்குமாறு அவளே அவரிடத்தில் கேட்டிருப்பாள். ஆனால் அந்த ஸ்திரீயோ இயேசுவின் வார்த்தையை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே என்று கூறுகிறாள். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதை செய்யக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் உள்ளது என்பதை தன்னுடைய கண்களால் காண வேண்டும் என்று இந்த ஸ்திரீ எதிர்பார்க்கிறாள். தான் காணாததை இவளால் விசுவாசிக்க முடியவில்லை. சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீயைப் போலவே இக்காலத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். தங்கள் கண்களால் காணாவிட்டால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க மாட்டார்கள். அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுவதற்கு முன்பாகவே அதை தங்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்று இப்படிப்பட்டவர்கள் விவாதம் பண்ணுவார்கள். தாங்கள் கண்களால் பார்ப்பதை மாத்திரமே இவர்கள் நம்புவோம் என்று சொல்லுவார்கள். சில சமயங்களில் தேவனுடைய கிருபையினால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும் போது வேண்டுமென்றே தங்கள் கண்களை மூடிக்கொண்டு தாங்கள் அற்புதங்களை காணவில்லை என்று சாதிப்பார்கள். தூங்குகிறவர்களை எளிதாக எழுப்பிவிடலாம். ஆனால் தூங்குகிறவர்கள் போல நடித்து பாசாங்கு பண்ணுகிறவர்களை எழுப்புவது கடினம். சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீயிடம் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை பற்றி சொன்னபோது, எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்று அதை அறிந்து கொள்ள விரும்புகிறாள். ஜீவ தண்ணீர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. அது அவருக்குள் மறைவாக இருக்கிறது. அவரிடத்தில் உள்ள ஜீவ தண்ணீர் மனுக்குலத்தார் அனைவருக்குமே போதுமானது. ஜீவ தண்ணீரை அவர் எங்கு வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் அவரிடத்தில் ஜீவ தண்ணீர் அளவில்லாமல் இருக்கிறது. கிழக்கு தேசங்களில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள் கிணறுகளில் தண்ணீர் பிடித்துக் கொள்வதற்காக தங்களோடு தோல் துருத்திகளை கொண்டு செல்வது வழக்கம். சாதாரணமாக ஒரு கிணறு 105 அடி ஆழமும் 9 அடி விட்டமும் இருக்கும். கிணற்றில் 15 அடி ஆழத்திற்கு தண்ணீர் இருக்கும். கற்பாறைகளை வெட்டி கிணற்றை ஆழமாக்கி இருப்பார்கள். யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாக்கிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீக்கு இதுவரையிலும் தெரிந்திருந்ததெல்லாம் இந்த கிணற்று தண்ணீர் மாத்திரமே. இந்த கிணற்றை பற்றியும் இதிலுள்ள தண்ணீரை பற்றியும் இவள் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறாள். இதைவிட சிறப்பான தண்ணீரை இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்க முடியும் என்று அவளால் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆகையினால் அவள் இயேசுவிடம், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ என்று கேட்கிறாள். இந்த கிணற்றில் யாக்கோபும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள். வரலாற்று பிரகாரமாக இது மெய்தான். தேவனுடைய பராமரிப்பு யாக்கோபுக்கும் அவருடைய சந்ததியாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையினால் இந்த கிணற்றில் இருந்து பல சந்ததிகளுக்கு தண்ணீர் கிடைத்திருக்கிறது. யாக்கோபின் சந்ததியில் வந்திருக்கும் ஏராளமான ஜனங்களுக்கும் அவர்களுடைய மிருக ஜீவன்களும் இந்த கிணற்றில் இதுவரையிலும் இன்றும் தண்ணீர் குடித்து வருகிறார்கள். தேவனுடைய வல்லமை அற்புதமானது. சமாரியா நாட்டாளாகிய இந்த ஸ்திரீ யாக்கோபை பற்றியும் இந்த கிணற்றை பற்றியும் கூறுவது பல விஷயங்களில் சரியாக இருந்தாலும் அவள் மேலும் பல காரியங்களை இன்னும் அறியாதவளாகவே இருக்கிறாள். யாக்கோபை இவள் தன்னுடைய பிதாவாக அழைக்கிறாள். சமாரியர்கள் தங்களையும் யாக்கோபின் சந்ததியார் என்று அழைக்கிறார்கள். ஆகையினால் யாக்கோபு இந்த கிணற்றை சமாரியருக்கு ஈவாக கொடுத்தார் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். பிதாவாகிய தேவனே இந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை சமாரியருக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய ஈவு, யாக்கோபுடைய ஈவு அல்ல. இக்காலத்திலும் ஏராளமான ஜனங்கள் தேவனுடைய கிருபையையும் வரங்களையும் சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீயைப் போல தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவனுடைய ஈவாக நினைக்கிறார்கள். இவர்கள் மூலமாக நடைபெறும் அற்புதங்கள் எல்லாவற்றிற்கும் இவர்களே காரண கர்த்தாக்கள் என்று நினைத்து இந்த ஊழியக்காரர்களை மேன்மைப்படுத்துகிறார்கள். வரங்கள் மெய்யாகவே எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. தேவன் ஒருவருக்கு தம்முடைய வரத்தை ஈவாக கொடுக்கவில்லை என்றால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது.
தேவனுடைய கிருபை இல்லாமல் யாராலும் ஊழியம் செய்ய முடியாது. தேவன் அனுமதிக்காவிட்டால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறாது. ஆனால் இக்காலத்திலோ ஏராளமான ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தில் கூட்டமாய் வருவதற்கு பதிலாக தங்களுக்கு பிடித்த ஊழியக்காரர்களிடத்தில் கூட்டம் கூட்டமாய் கூடி வருகிறார்கள். தேவனால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிப்பதற்கு பதிலாக தங்களுக்கு பிடித்த ஊழியக்காரர்களால் எல்லாம் ஆகும் என்று தவறாக விசுவாசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை யாக்கோபோடு ஒப்பிட்டு பேசுவதே தவறு. இயேசு கிறிஸ்துவும் யாக்கோபும் சரிசமமானவர்கள் அல்ல, ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து தெய்வத்துவ பண்புடையவர், யாக்கோபு மனுஷத்துவ பண்புடையவர். தேவனையும் மனுஷனையும் ஒருபோதும் சமமாக ஒப்பிடக்கூடாது. ஆனால் இந்த ஸ்திரீயோ தங்களுடைய பிதாவாகிய யாக்கோபை பெரியவராக நினைத்து, இயேசு கிறிஸ்து யாக்கோபை விட பெரியவரா என்று அவரிடத்திலேயே கேள்வி கேட்கிறாள். யாக்கோபை பற்றி இவள் பெருமையாக நினைக்கும் நினைப்பு இவளுடைய கண்களை மூடி மறைத்திருக்கிறது. இவள் இதுவரையிலும் யாக்கோபையே பார்த்து கொண்டிருந்ததினால் இவளால் தேவனை பார்க்க முடியவில்லை. இவளைப் போலவே ஊழியக்காரர்களையே பார்த்து கொண்டிருக்கும் விசுவாசிகளினால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே முடியாது. மறுபடியும் தாகம் உண்டாகும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். தாம் கொடுக்கும் ஜீவ தண்ணீர் யாக்கோபுடைய கிணற்றில் இருந்து முண்டு கொள்ளப்படும் தண்ணீரை விட மேலானது என்பதை இயேசு கிறிஸ்து இங்கு விவரித்து கூறுகிறார். சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடம், யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ என்றும், அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இந்த கிணற்று தண்ணீரை குடித்ததுண்டே என்றும் சொன்னபோது இயேசு கிறிஸ்து அவளை கடிந்து கொள்ளவில்லை. அவளுடைய உரையாடலை அத்துடன் நிறுத்தி கொள்ளுமாறு கட்டளையிடவும் இல்லை. அதற்கு மாறாக அவளை உற்சாகப்படுத்துகிறார். யாக்கோபுடைய கிணற்று தண்ணீர் மிகவும் நல்லதுதான் என்றும், அந்த தண்ணீரை யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் குடித்ததினால் அந்த கிணற்று தண்ணீருக்கு ஒரு பெருமை உண்டாயிற்று என்றும் இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். யாக்கோபுடைய கிணற்று தண்ணீரை குடிக்கும் போது தாகம் தீரும். ஆயினும் அதை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த கிணற்று தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயிடம் கூறுகிறார். இந்த கிணற்று தண்ணீரும் மற்ற கிணற்று தண்ணீரை போல சாதாரணமான தண்ணீர் தான். ஒருவேளை சுவையில் ஒவ்வொரு கிணற்று தண்ணீருக்கும் வித்தியாசம் இருக்கலாம். என்றாலும் அடிப்படையில் இந்த தண்ணீர் எல்லாமே ஒன்று போலவே இருக்கிறது. இதை குடிக்கிறவனுக்கு அவனுடைய தாகம் தற்காலிகமாக தீரும். ஆயினும் அவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். தற்போதுள்ள நம்முடைய சரீரம் குறைபாடுடையது. தண்ணீரை எவ்வளவுதான் குடித்தாலும் திருப்தி அடையாது. மறுபடியும் தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும். தண்ணீர் தாகம் மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தில் எல்லாவிதமான ஆசைகளும் உள்ளன. எவ்வளவுதான் நமக்கு இருந்தாலும் நம்முடைய சரீரம் திருப்தி அடைவதில்லை. ஜீவன் எரிகிற அக்கினியை போன்றது. அக்கினி தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் அதில் விறகு கட்டைகளை தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதை எரிகிற விளக்கோடும் ஒப்பிடலாம். விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் அதில் தொடர்ந்து எண்ணெய் வார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எண்ணெய் குறைந்தால் திரி மங்கி எரியும். எண்ணெய் தீர்ந்து போனால் விளக்கு திரி எரியாது. இந்த உலகத்தில் நம்முடைய ஆறுதல்களும் திருப்திகளும் குறைபாடுடையவை. இவை நித்தியமாக நிலைத்திருப்பதில்லை. நேற்று புசித்த போஜனமும் நேற்று பருகிய பானமும் தினத்திற்கு உதவாது. அன்றன்று மறுபடியும் புசித்து பானம் பண்ண வேண்டும். உலக பிரகாரமான போஜனத்தை புசிக்கிறவனுக்கு மறுபடியும் பசி உண்டாகும். உலக பிரகாரமான தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஆவியானவரின் கிருபையை பெற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது. என்னுடைய ஜீவியத்தில் தேவனை தவிர வேறு எதன் மீதும் தாகம் இருக்காது. தனக்கு தேவனை பற்றிய வெளிப்பாடு இன்னும் அதிகமாக வேண்டும் என்னும் தாகம் மாத்திரமே இவனிடத்தில் இருக்கும். உலக பிரகாரமான தண்ணீரை குடித்தால் மறுபடியும் தாகம் உண்டாவது போல
ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தேவனை பற்றிய தாகம் உண்டாகாது. தண்ணீர் குடிக்கிறவனுக்கு அந்த தண்ணீரின் சாரம் அவனுடைய சரீரத்தில் வற்றி போவதினால் அவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகிறது. ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ தேவனுடைய கிருபையின் சாரம் வற்றி போவதில்லை. ஆகையினால் அவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாவதில்லை. தேவனுடைய கிருபையை பற்றியும் அவருடைய வெளிப்பாடுகளை பற்றியும் மேலும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவல் அவனிடத்தில் காணப்படும். என்றாலும் அவனுடைய உள்ளத்தில் தேவனுடைய கிருபையோ அல்லது தேவனுடைய வெளிப்பாடோ ஒருபோதும் வற்றி போவதில்லை. அவனுக்குள் இருக்கும் ஆவியானவர் தேவனுடைய கிருபையை அவனுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே தண்ணீர் கிணறாகவே இருக்கும். அவர் குடிக்க கொடுக்கும் போது சிறிதளவு தண்ணீரை கொடுக்காமல் தண்ணீர் கிணற்றையே கொடுக்கிறார். இந்த கிணற்றில் தண்ணீர் எப்போதும் வற்றாத நீரூற்றாக ஊறிக்கொண்டே இருக்கும். இந்த நீரூற்று அவனுக்குள்ளே இருக்கிறது. அவனுக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவனுக்குள்ளே இருக்கும் நீரூற்றிலிருந்து தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம். ஆகையினால் அவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாவதற்கு வாய்ப்பில்லை. தேவன் கொடுக்கும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் அவனுக்கு போதுமானதாக இருக்கும். சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடி அவன் உலகத்திற்குள் சுற்றி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறார். விசுவாசிகளுக்குள் இருக்கும் ஜீவ தண்ணீரின் நீரூற்று எப்போதுமே அவனுக்குள் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு கிணற்றுக்குள் கெட்டுப்போன பழைய தண்ணீர் அல்ல. இது எப்போதுமே ஒரு நீரூற்றிலிருந்து புறப்பட்டு வரும் புதிய தண்ணீராகவே இருக்கும். தேவனுடைய சத்தியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் கெட்டுப்போன பழைய தண்ணீரை போல இருக்கக்கூடாது. புதிதாக சுரக்கும் நீரூற்றை போல இருக்க வேண்டும். கெட்டுப்போன தண்ணீரினால் நமக்கு திருப்தி கிடைக்காது. நீரூற்றை அடைப்பதற்கு நாம் முயற்சி பண்ணக்கூடாது. அப்போது இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஜீவ தண்ணீரின் நீரூற்று நமக்கு நித்திய ஜீவனை தரும். ஜீவ தண்ணீரை தொடர்ந்து பருகும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பரிசுத்தமாகும். அதை தொடர்ந்து பரிபூரணம் அடையும். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நமக்குள் சுரக்கும் ஜீவ தண்ணீர் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும். நாம் பரிபூரணம் அடையும் வரையிலும் அது நம்மை சுத்திகரிக்கும். யாக்கோபுடைய கிணற்று தண்ணீரோ நம்முடைய சரீரத்தின் தாகத்தை தற்காலிகமாக தீர்த்து வைக்கும். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஜீவ தண்ணீரோ நமக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். சமாரியா ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீரை பற்றி தெரியாது. ஆகையினால் யாக்கோபின் கிணறு பெரியது என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். தாம் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மேலும் அந்த தண்ணீர் அவனுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றும் இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார். சமாரியா ஸ்திரீக்கு அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று விருப்பம் உண்டாயிற்று. ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்க அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறாள். ஜீவ தண்ணீர் என்று இயேசு கிறிஸ்து கூறுவது பரிசுத்த ஆவியானவரை பற்றிய சத்தியம் என்பதை இந்த ஸ்திரீ புரிந்து கொள்ளவில்லை என்று ஒரு சிலர் கருத்து கூறுகிறார்கள். எந்த தண்ணீரை குடித்தாலும் தாகம் உண்டாகும் என்றும் ஒரு காலம் தாகம் உண்டாகாத தண்ணீர் எதுவும் இல்லை என்றும் நினைத்து இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை இந்த வார்த்தையினால் பரியாசம் பண்ணுவதாக ஒரு சிலர் கருத்து கூறுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் தண்ணீர் மொண்டு கொள்ள இந்த கிணற்றுக்கு வருவது சமாரியா ஸ்திரீக்கு வேதனை நிறைந்த அனுபவமாக இருக்கும். கிணற்றில் இருந்து தண்ணீர் இறைக்க வேண்டும். இறைத்த தண்ணீரை வீட்டிற்கு சுமந்து செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் தண்ணீரை குடிப்பதினால் தனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாமல் போனால் அது தனக்கு மிகவும் நல்லது என்று நினைக்கிறாள். தாகம் உண்டாகவில்லை என்றால் தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி அவள் இந்த கிணற்றுக்கு நடந்து வர வேண்டிய அவசியமில்லை. ஆகையினால் இந்த கிணற்றிற்கு வராமல் இருக்கும்படி இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் தண்ணீரை தனக்கு தர வேண்டும் என்று அவள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறாள். இந்த ஸ்திரீ மிகவும் விவேகமாக சிந்திப்பதாக ஒரு சிலர் கருத்து கூறுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சத்திய உபதேசத்தை இவள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை.
தாகம் உண்டாகாமல் போனால் கிணற்றிற்கு வராமல் இருப்பதுதான் தனக்கு ஆதாயம் என்று நினைக்கிறாள். இயேசு கிறிஸ்துவோ நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறார். இது இவளுக்கு சரியாக புரியவில்லை. இயேசு கிறிஸ்து கூறுவது எந்த தண்ணீராக இருந்தாலும் அது புதுமையாக தண்ணீராக இருப்பதினால் தனக்கும் வேண்டும் என்று கேட்கிறாள். வேலைப்பளுவை எளிதாக்குவது உழைப்பாளிகள் எல்லோருமே விரும்பும் காரியம். எப்படியாவது தனக்கு வேலை குறைந்தால் அது தனக்கு நல்லதுதான் என்று நினைக்கிறாள். இந்த ஸ்திரீயைப் போலவே இக்காலத்தில் ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். அவருடைய உபதேசம் பிரியவில்லை என்றாலும் அவர் செய்கிற அற்புதத்தின் நோக்கம் என்ன என்று தங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் தங்களுக்கு ஆசீர்வாதமும் அற்புதமும் வேண்டும் என்று ஏராளமான ஜனங்கள் விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு தங்களுக்கு புரியாமல் போனாலும் அவர் மூலமாக நடைபெறும் அற்புதத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சிலர் விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் வரங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் போனாலும் தங்களுக்கு வரம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எதற்காக ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் போனாலும் எல்லோரும் ஊழியம் செய்கிறார்களே என்று ஆசைப்பட்டு ஒரு சிலர் ஊழியத்திற்கு வருகிறார்கள். தாங்கள் விசுவாசத்தில் பலவீனமானவர்களாக இருந்தாலும் தங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை செய்யும் வரம், குணமாக்கும் வரம், மேலும் எல்லா வரங்களும் கிரியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஸ்திரீயின் விண்ணப்பத்தில் 2 காரியம் உள்ளது. அவையாவன: அவளுக்கு தாகம் உண்டாகாமல் இருக்க வேண்டும், அவள் தண்ணீர் மொண்டு கொள்ள இங்கே வராமல் இருக்க வேண்டும்.